ஹாய் வெல்கம் பேக் டு வினர் ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ஆனாலும் சரி, இல்லை வீட்டில் லஞ்ச் டைம் ஆனாலும் சரி, குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நெய் அப்புறம் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய். ஆக்சுவலாக இந்த ஏலக்காய் சும்மா டேஸ்ட்டு ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்கிற ஒரு கெஸ்ட்டில் தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். நிஜமாலுமே நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போட்டேன். இன்றைக்கி சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நல்ல ஒரு மணமாக இருந்தது. தாளிப்புக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இதுவும் சும்மா போடலாம், ஃப்ரிட்ஜில் இருந்தது எடுத்து போடலான்னு போட்டேன். பட் அது நல்லா அங்கே இங்கே வெடிக்க ஆரம்பிச்சதும் பயந்துட்டேன் நான் கொஞ்சம். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தேங்காய் சாப்பாடு நான் செய்கிறேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இப்போது எள்ளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 2 பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி சும்மா எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு 2 செகண்ட் வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 குத்து கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன தான் சமைச்சாலும் நம்ம தான் சமைச்சிட்ருக்கோங்கிறனாலும் இந்த எண்ணெயில் பொரிக்கிறது மட்டும் கொஞ்சம் பயங்க, எங்கே கையில் பட்டுருமோ அப்படின்ட்டு. இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப மீடியம் சைஸாக இருக்குது, அதனால் 2 எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் போனால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் பச்சையாகவே எனக்கு அப்போல்லாம் தெரியாது. அப்படியே போட்டு போட்டு சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாயோட ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். பட் இப்போது ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். லைட்டாக ஆனியன் வதங்கிருக்கும். அதே மாதிரி ஆனியனில் உப்பு சேர்த்தா தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறம் துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது தேங்காய் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதில் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுவேன். இப்போ ஆட் பண்ணல. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணால் பிடிக்கும். வீட்டில் வேறு யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணல. இப்போது வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதம், அப்படி இல்லைன்னா குக்கரில் வச்ச சாதம், நான் குக்கரில் தான் வச்சேன். அந்த சாதத்தையும் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்துக்கு நான் உப்பு போட்டு வடிக்கலை. சாதம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது, நான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, மிக்ஸ் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி ஆனியனுக்கு போட்டுட்டோம், அதனால் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போ சாப்பாடு செஞ்சாலும் எனக்கு ஒரு பயங்க, உப்பு அதிகமாக போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் போடுவேன். பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்குவேன். பட் இன்றைக்கி அது சும்மா கெஸ்ட்டில் போட்டேன், அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. அதேமாதிரி ஃப்ளேவர் சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லா இருந்தது. ஒருவேளை நீங்கள் வீட்டில் தேங்காய் சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல மணத்தோடு நல்லா சாப்பிட்லாம். ஸோ இப்போ நல்லா அந்த தேங்காயும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக இது நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செஞ்சேன். மார்னிங் அவர் சாப்பிட்டுட்டாரு. மார்னிங் சாப்பிட்டுட்டு அவருக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சதுனால லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சமாக தான் இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாதம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆயில் விட்டுருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னும் ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுட சுட நல்லா உதிரியாக கடித்து சாப்பிட்றதுக்கு கடலைப்பருப்போட காரசாரமாக நம்மளோட 1 பாட், அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சாதம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை மிளகுத்தூள். இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.